சொன்னதை செய்த முதல்வர் விஜய். தமிழ்நாட்டில் முதல் முறையாக விசிக மற்றும் முஸ்லிம் லீக் அமைச்சர்கள் பதவியேற்பு. திமுக கூட்டணியில் கிடைக்காத அதிகாரம் இப்போ தவக ஆட்சியில் கிடைச்சிருக்கு. இது தமிழ்நாட்டு அரசியலையே டோட்டலா மாத்தப் போகுது. முழுசா கேளுங்க. மே 10, 2026ல தமிழ்நாட்டோட முதலமைச்சரா ஜோசப் விஜய் பதவியேற்றப்ப அமைச்சரவை ரொம்ப சின்னதா இருந்தது. ஆனா இப்போ சீன் மொத்தமா மாறப்போகுது. நேத்து தான் தவக சார்பில் 21 பேரும் காங்கிரஸ் சார்பில் 2 பேரும்னு மொத்தம் 23 புதிய அமைச்சர்கள் பதவியேற்றாங்க. ஆனா அதோட இந்த ஆட்டம் முடியல. இப்போ அடுத்த அதிரடி நடந்திருக்கு. இதுவரைக்கும் தவக அரசுக்கு வெளியிலிருந்து ஆதரவு கொடுத்துக்கிட்டு இருந்த விசிகாவும் இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் கட்சியும் இப்போ அதிகாரப்பூர்வமா அமைச்சரவைக்குள்ளேயே நுழைஞ்சிருக்காங்க. இன்னைக்கு காலையில சரியா 9:30 மணிக்கு சென்னை ஆளுநர் மாளிகையில ஆளுநர் ராஜேந்திர அர்லேக்கர் முன்னிலையில இந்த வரலாற்று சிறப்புமிக்க பதவியேற்பு விழா பிரம்மாண்டமா நடந்திருக்கு. திண்டிவனம் தொகுதி விசிக எம்எல்ஏ வன்னி அரசு அமைச்சராக பதவியேற்று அதிரடி காட்டியிருக்காரு. அதேபோல பாபநாசம் தொகுதி ஐயுஎம்எல் எம்எல்ஏ ஏஎம் ஷாஜஹானும் அமைச்சரா பொறுப்பேற்றுள்ளார். அதிகாரத்தில் பங்குன்னு சொன்னதை முதல்வர் விஜய் அப்படியே செஞ்சு காட்டியிருக்காருன்னு அரசியல் வட்டாரமே இப்போ ஆச்சரியப்பட்டு போய் பேசிக்கிட்டு இருக்காங்க. இதன் மூலமா தவக அமைச்சரவையோட மொத்த பலம் இப்போ 35 நெருங்கி முழு வலிமையை அடைஞ்சிருக்கு. தமிழ்நாட்டு அரசியல் வரலாற்றுல விசிக மற்றும் ஐயுஎம்எல் கட்சிகள் ஆளுங்க கட்சியோட அமைச்சரவையில நேரடியா பங்கேற்பது இதுவே முதல் முறை. இந்த உண்மையான கூட்டணி ஆட்சி தமிழ்நாட்டோட அடுத்த கட்ட வளர்ச்சிக்கு வழிவகுக்குமா? விஜயின் இந்த அதிரடி கூட்டணி அமைச்சரவை முடிவு சரியா தப்பா? உங்க கருத்து என்ன? உடனே கமெண்ட் செக்ஷன்ல சொல்லிட்டு நம்ம தமிழ் ட்ரெண்ட் சென்ட்ரல் சேனலை லைக் பண்ணிட்டு ஷேர் பண்ணுங்க. ஏன்னா சொன்னதை செஞ்சு காட்டியிருக்கார் நம்ம முதல்வர் விஜய்.